நண்பர்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் நம்மளுடைய சேனலில் துறை தேர்வு எண் 6572 எழுத காத்திருக்கும் நண்பர்களுக்காக ஒரு காணொலியை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். வழக்கமாக இத்தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு இறுதியாக நடைபெற்ற 4-5 வினாக்களை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னாவே போதுமானதாக இருக்கும் ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு. இருந்த போதிலும் இல்லை நான் சிலபஸை முழுசாக தெரிஞ்சுட்டு போய் எழுதணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கிற சில அப்டேட்டட் தகவல்களை நாங்கள் இந்த காணொலியில் வழங்குகிறோம். துறை தேர்வு 65 மற்றும் 72 தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான சிலபஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தபோதும் இப்போ மறுபடியும் நான் இங்கே ரிமைண்டர் பண்ணுறேன். பேப்பர் 2ஓட சிலபஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 15th டாபிக் பாருங்கள், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளி குழந்தைகளுக்கான முதலமைச்சரினுடைய நலத்திட்டங்கள் சார்ந்து அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. அந்த டாப்பிக்கை நம்ம ஓரளவு கவர் பண்ணுற மாதிரி இந்த காணொலியில் தகவல்களை லேட்டஸ்ட்டாக இருக்கிற தகவல்களை வழங்கியிருக்கிறோம். மேலும் சில கூடுதல் தகவல்களும் இதில் வழங்கியிருக்கிறோம், பார்க்கலாம். விலையில்லா பாடநூல்கள் வழங்கப்படும் வகுப்பு 1 முதல் வகுப்பு 12 வரை. விலையில்லா நோட்டு புத்தகம் வழங்கப்படும் வகுப்பு 1 முதல் வகுப்பு 10 வரை. விலையில்லா புத்தகப்பை வழங்கப்படும் வகுப்புகள் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை. விலையில்லா காலணிகள், கால் ஏந்திகள் மற்றும் கால் உறைகள் வழங்கப்படும் வகுப்பு 1 முதல் வகுப்பு 10 வரை. விலையில்லா புவியியல் வரைபடம் 6 மற்றும் 7வதுலேருந்து 10வது வரைக்கும் சேரக்கூடிய நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு, 6வதுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும். அடுத்து 7th-லேருந்து 10th வரைக்கும் யாரெல்லாம் நியூ ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு புவியியல் வரைபடம், விலையில்லா புவியியல் வரைபடம் வழங்குறாங்க. அடுத்து கிரையான்ஸ் அண்ட் கலர் பென்சில்ஸ் பார்த்திங்கன்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு. விலையில்லா கணித உபகரண பட்டி பொறுத்த வரைக்கும் 6ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்குறாங்க. 7வது 8வதில் புதிதாக சேரக்கூடிய மாணவர்களுக்கும் வழங்குறாங்க. அடுத்து சிறப்பு ஊக்கத்தொகையை பொறுத்த வரைக்கும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. விலையில்லா சீருடை 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. விலையில்லா மிதிவண்டி 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. கம்பளி சட்டை பர்டிகுலராக பார்த்திங்கன்னா மலைப்பகுதிகளில் உள்ள சத்துணவு உண்ணக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்கள், மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பர்டிகுலராக சத்துணவு உண்ணும் மாணவர்களுக்கு மட்டும் விலையில்லா கம்பளி சட்டை வழங்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உரை காலணிகள், இந்த ரெயின் கோட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மலைப்பகுதிகளில் சத்துணவு உண்ணும் மாணவர்களுக்கு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வழங்குறாங்க. அடுத்து 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டம் வழங்குறாங்க. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளில் முதலமைச்சரினுடைய காலை உணவு திட்டம் சமூக நலத்துறை சார்பாக வழங்குறாங்க. அது இப்பொழுது நிதியுதவி பெறும் பள்ளிக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே பேருந்து வசதி தேவைப்படும் மாணவர்களுக்கு இலவச விலையில்லா பேருந்து பயண அட்டை போக்குவரத்து துறை சார்பாக வழங்கிட்டு இருக்காங்க. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள், அதில் பெற்றோரை இழந்த, அதாவது வருவாய் ஈட்டும் பெற்றோரை இழந்த மாணவர்களுக்கு சிறப்பு உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களில் விபத்தினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காலை உணவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்த்திங்கன்னா இது ஒரு முன்னோடி திட்டம். இந்தியாவுக்கே அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சமூக நலத்துறை சார்பாக இத்திட்டம் செயல்படுத்தினாங்க. நடப்பு கல்வியாண்டில், அதாவது 2024-25ஆம் கல்வியாண்டில் ஊரக பகுதிகளில் அமைந்துள்ள அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கும் தற்போது இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையில் அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருதானது பள்ளி கல்வி, விளையாட்டு, மாணவர் மேம்பாடு, பள்ளி கட்டமைப்பு, பள்ளி மேலாண்மை குழுவினுடைய செயல்பாடுகள், இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட அரசின் திட்டங்கள் அனைத்தையும் மிகச்சிறப்பாக செயல்படுத்தும் 100 பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது வழங்கி பாராட்டு சான்றிதழும் கேடயம் வழங்கும் திட்டம் 2022-23ஆம் கல்வியாண்டிலிருந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்விருதை பெறக்கூடிய தலைமை ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்கள் பணியாற்றும் பள்ளிக்கு 10 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பரிசாக கொடுக்குறாங்க. அடுத்ததாக சிறந்த பள்ளிகளுக்கான பேராசிரியர் அன்பழகன் விருது. கற்றல் கற்பித்தல், ஆசிரியர் திறன் மேம்பாடு, தலைமைத்துவம், மாணவர் வளர்ச்சி என பன்முக வளர்ச்சியை வெளிப்படுத்தும் சிறந்த பள்ளிகளுக்கு பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் பெயரில் இவ்விருதானது வழங்கப்படுகிறது.
இவ்விருதானது 2023-24 கல்வியாண்டில் தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் சில கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்வோம். அனைத்து வகை தனியார் பள்ளிகளையும் நெறிப்படுத்தி கண்காணிப்பதற்காக தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சட்டம் 2018 தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சட்டம் 2018 பின்பற்றி அதற்குரிய விதிகள் 2023 வகுக்கப்பட்டுள்ளது. தனியார் கல்வி நிறுவனங்கள் மாணவர்களிடமிருந்து கூடுதலான கல்வி கட்டணம் மற்றும் நன்கொடை வசூலிப்பதை தடுக்கும் பொருட்டு தமிழ்நாடு பள்ளிகள் கட்டணம் வசூலிப்பதை முறைப்படுத்துதல் சட்டம் 2009 உருவாக்கியிருக்கிறாங்க. இதன்படி தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கட்டண நிர்ணய குழு மூலம் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணாக்கர்களின் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களிடம் பெறப்பட வேண்டிய கல்வி கட்டணம் பள்ளி வாரியாக வகுப்பு வாரியாக 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிர்ணயம் செய்யப்பட்டு ஆணை வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் திறனறி தேர்வை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வோம். 2023-24 கல்வியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திறனறி தேர்வானது தமிழக அளவில் 500 மாணவர்கள் மற்றும் 500 மாணவிகளை தேர்வு செய்வதற்காக அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய 11ஆம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களில் 1000 மாணவ மாணவிகள் 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தமிழகம் முழுக்க தேர்வு செய்யப்பட்டு வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஆண்டுதோறும் 10,000 வீதம் பட்டப்படிப்பு பயிலும் வரை உதவித்தொகை வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. கூடுதல் தகவல் என்னன்னா, தற்போது நடப்பு 2024-25 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இதே முதலமைச்சர் திறனறி தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு மாணவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டதை போன்றவே தமிழகம் முழுக்க 500 மாணவர்கள் + 500 மாணவிகள் என 1000 நபர்கள் மொத்தமாக 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு ஆண்டிற்கு 10,000 வீதம் 11ஆம் வகுப்பில் 10,000 12ஆம் வகுப்பில் 10,000 பட்டப்படிப்பு பயிலும் வரை ஆண்டிற்கு 10,000 வழங்கப்படும் என தற்போது அரசு அறிவித்திருக்கிறது. அடுத்ததாக தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வு பற்றி அறிந்து கொள்வோம். இத்தேர்வு எழுதுவதற்கு அரசு பள்ளி மாணவர்களும் தகுதியானவர்கள். அதே வேளையில் தனியார் பள்ளி, மத்திய பாடத்திட்ட வாரியம் என எந்த போர்டை சார்ந்தவங்க வேணாலும் இத்தேர்வு எழுத முடியும். 1500 மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்படுவர். அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களில் 750 பேரும், அரசு உள்ளிட்ட பிற தனியார் பள்ளி மாணவர்கள் 750 மாணவர்கள் என மொத்தம் 1500 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அவ்வாறு தேர்வு செய்யப்படக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1500 வீதம் 2 ஆண்டுகளுக்கு 11th and 12th வழங்குறாங்க. மாதத்துக்கு 1500 ரூபா வந்து உதவித்தொகை அவங்களுக்கு கிடைக்கும். 2023-24 கல்வியாண்டு முதல் இத்தேர்வானது நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 2022-27 பற்றி தெரிந்து கொள்வோம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டமானது செயல்படுகிறது. இந்த திட்ட காலம் 2022-27. இதற்கான நிதி பங்களிப்புன்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 40%, 60:40 அப்படிங்கிற அடிப்படையில் தான் இத்திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டங்களிலும் இத்திட்டம் செயல்பாட்டில் இருக்குது. இந்த திட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா 15 வயதுக்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாத அனைவருக்கும் அடிப்படை எழுத்தறிவு கல்வியை வழங்குவது தான் இத்திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம். டெஸ்ட் கோட் 65ல் 16th டாப்பிக்காக நான் ஃபார்மல் எஜுகேஷன் இருக்கும் சிலபஸில். அந்த டாப்பிக்கில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான் இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். அடுத்ததாக பொது நூலகங்கள் பற்றி அறிந்து கொள்வோம். கன்னிமரா பொது நூலகம் மாநில மைய நூலகம்னு அழைக்கப்படுறது. அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொது நூலகங்கள். இதை இல்லாமல் அரசு மானியம் பெற்று தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் சரஸ்வதி மகால் நூலகம் மற்றும் ஆய்வு மையமானது பொது நூலகமாக இருக்குது. டாக்டர் உவேசா நூலகம் மற்றும் மரமலையடிகள் நூலகங்களும் செயல்பட்டு வருகிறது பொது நூலகமாக. தமிழ்நாட்டில் மாநில மைய நூலகம்னு சொல்லக்கூடிய கன்னிமரா பொது நூலகம் பார்த்திங்கன்னா 1896 துவங்கப்பட்டது. இந்தியாவினுடைய 4 தேசிய வைப்பு நூலகங்களில் இதுவும் ஒன்று. அதாவது இந்திய அளவில் வெளியாகக்கூடிய செய்தித்தாள்கள், பருவ இதழ்கள், அனுப்புகை சட்டம் 1954 படி இந்தியாவில் வெளியாகக்கூடிய அனைத்து நூல்கள், செய்தித்தாள்கள், பருவ இதழ்களின் ஒரு பிரதியை இலவசமாக பெற்று இந்த கன்னிமரா பொது நூலகம் பாதுகாத்து வரும்.
டெஸ்ட் கோட் 65 அண்ட் 72 பொறுத்த வரைக்கும் இறுதியாக நடைபெற்ற கடைசி 5 துறைத் தேர்வு வினாத்தாள்களை நீங்கள் ஒரு முறை ரெஃபர் பண்ணிங்கனாவே இத்தேர்வுகளில் மிக எளிதாக தேர்ச்சி பெறலாம். ஆல் தி பெஸ்ட்.